அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ரமலான் நாள் 6 என்னை வளர்த்த புத்தகம் பகுதியில் இன்றைக்கு பார்க்கும் புத்தகம் முஹம்மத் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்த தருணங்கள். முகம் சிவந்த தருணங்கள் அதனை எழுதியிருக்காங்க மௌலவி நூஹ் மகளரி. அவங்க நிறைய விஷயங்களுக்கு படிப்பினை தந்த புத்தகமாக இந்த புத்தகம் இருந்துச்சு. உள்ள நுழையும் போது எதுக்கெல்லாம் கோவப்பட்டாங்க? ஏழ்மையை கண்டபோது, பெண்களை கை நீட்டி அடிக்கும் செய்தியை அறிந்தபோது, மார்க்க சலுகைகளை மக்கள் உதாசீனம் செய்த போது, அனுபவத்தில் மூத்தவர்கள் அலட்சியம் செய்யப்பட்ட போது, ஒரே தடவையில் ஒருவர் முத்தலாக் சொன்னபோது, நெருப்பால் எரிக்கப்பட்ட எறும்பு கூட்டத்தை கண்டபோது, மார்க்க விவகாரங்களில் விவாதம் செய்வதை கண்டபோது, முழு செல்வத்தையும் ஒருவர் தர்மம் செய்த போது, கூட்டுத் தொழுகையை இமாம் நீட்டி தொழுத போது, குற்றவியல் தண்டனையில் பரிந்து பேசிய போது, பள்ளிவாசலில் உமிழப்பட்ட எச்சிலை கண்டபோது, நபிகளாரின் உத்தரவை பின்பற்றுவதில் சிலர் தயக்கம் காட்டிய போது, கண்டெடுக்கப்பட்ட பொருள் குறித்து அதிக கேள்விகள் கேட்டபோது, கூட்டாக பொய் சொன்ன போது, அதிகாரி அன்பளிப்பு கேட்டபோது, உசாமா பின் சைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள குறித்து குறை சொல்லப்பட்ட போது, தேவையற்ற கேள்வியை கேட்டபோது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோஷமடைந்த போது, பரவும் தீமைகளை தடுக்காமல் இருக்கும்போது, உயிரினங்களின் முகத்தில் அடிப்பதையும் சூடு போடுவதையும் கண்டபோது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்க அலி ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு பெண்ணை மணமுடிக்க எண்ணிய போது, பேருரை நிகழ்த்தும் போது, கூட்டு தொழுகையை சிலர் தவறவிட்ட போது, வேதத்தை செயல்படுத்தாமல் வெறுமனை ஓதுவது குறித்து, இஸ்லாத்தை ஏற்க முன்வந்தவர்களை குறித்து தவறாக பேசிய போது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் பால்குடி சகோதரர் இருந்தபோது, லைலத்துல் கத்ர் இரவை குறித்து அதிக கேள்விகள் கேட்டபோது, வேதக்காரர்களின் செய்தியும் நல்லதுதான் என்று கூறப்பட்ட போது, ஆடையின்றி சிலரை கண்டபோது, இப்படி 30 காரணங்கள்ல முகம் சிவந்த தருணங்கள் என்று ஆசிரியர் தொகுத்திருக்கிறார்கள். 5 விஷயத்தை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். என்னை ரொம்ப பாதிச்ச அல்லது இன்ஸ்பயர் பண்ண, மனசை தாக்கின விஷயம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் டாபிக், பெண்களை கை நீட்டி அடிக்கும் செய்தி அறிந்த போது ரசூல்லா முகம் சிவந்தார்கள், கோவப்பட்டார்கள். முகம் சிவந்த தருணங்கள். செய்தி 1, பெண்களை கை நீட்டி அடிக்கும் செய்தியை அறிந்த போது ரசூல்லா முகம் சிவந்து கோவப்பட்டாங்களாம். ரசூல்லாட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை அடிக்கலாமா அப்படின்னு. முகம் சிவந்து கோவப்பட்டு அறிவிப்பு செய்கிறாங்க. 3 விஷயங்கள் சொல்றாங்க. அடுத்தவர் வீட்டில் அனுமதியின்றி நுழைவது, அடுத்தவர் விளைச்சலை அனுமதியின்றி உண்பது, வேதம் வழங்கப்பட்ட பெண்களை கை நீட்டி அடிப்பது. இந்த செய்தியை வந்து கோவப்பட்டு சொல்றாங்க, இது செய்யக்கூடாது அப்படின்னு. வேதம் வழங்கப்பட்ட பெண்கள், குரானுக்கு முன்னாடி நிறைய வேதங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, பைபிள், இன்ஜீல், தௌராத். வேதம் வழங்கப்பட்ட பெண்களை அடிப்பதையே ரசூல்லா அவ்வளவு கோவப்பட்டு தடுக்கிறாங்கன்னா, குரான் கொடுக்கப்பட்ட முஸ்லீம் பெண்களை கை நீட்டி அடிப்பதை பற்றி எவ்வளவு கோவப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு பெண்களையும் மனைவிமார்களையும் கை நீட்டி அடிப்பது நிறைய குடும்பங்கள்ல சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. காலையில கை நீட்டி அடிச்சுட்டு சாயந்தரம் அதே மனைவியோட எந்த முகத்தை வைத்து கொண்டு படுக்கை பங்கு போட இவர்களுக்கு மனம் வருகிறது தெரியவில்லை அப்படின்னு ஆசிரியர் இங்க கேள்வி எழுப்பியிருக்கார். அடிப்பதற்கு கை ஓங்கும் முன் இது குறித்து மறுமையில் கடுமையான விசாரணை உண்டு என்பதையும், இதற்காக அங்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதையும் நெஞ்சில் நிறுத்த வேண்டும். தனக்கும் தன்னுடைய மனைவியருக்கும் இடையே கருத்து முரண்பாடு வந்தப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்களா? தம்முடைய மனைவியரை எப்போதாவது அடித்துள்ளார்களா? இதற்கு ஒருபோதும் இல்லை என்றுதான் பதில் கிடைக்கும். என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மனைவியருடன் கோபித்து கொண்டு பிரிந்து சென்று 29 நாட்கள் தனியாக வாழச் சென்று விட்டார்கள். அல் குரானை தன்னுடைய செயல்களால் நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண் மீது நடந்து செல்கின்றார்கள் என்றால், மாமறை குர்ஆன் மனித உருவில் நடந்து செல்கின்றது என்பதல்லவா பொருள். சுப்ஹானல்லாஹ், இத்தனை அருமையா எழுதியிருக்காங்க பாருங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண் மீது நடந்து செல்கின்றார்கள் என்றால், மாமறை குர்ஆன் மனித உருவில் நடந்து செல்கின்றது என்றல்லவா பொருள். சுப்ஹானல்லாஹ். அப்படி இருக்கிறவங்க இப்படி வாழ்ந்து காமிச்சிருக்காங்கன்னா, எப்படி மனைவியை கை நீட்டி அடிக்க முடியும்? மனைவியரை அடிக்குமாறு அல் குர்ஆன் கூறுகிறது என்றால், முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியரோடு ஏற்பட்ட முரண்பாட்டின் போது அதை செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக தற்காலிக பிரிவையே கையாண்டார்கள். உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியருக்கு சிறந்தவரே என்ற ஒரே ஒரு நபிமொழி மூலம் இஸ்லாம் மனைவியருக்கு வழங்கியுள்ள கண்ணியத்தை புரிந்து கொள்ளலாம். அடிப்பவர் எப்படி சிறந்த கணவராக இருக்க முடியும்? இந்த கேள்வியை
எங்களோட வாழ்நாள் முழுக்க எல்லா பெண்களின் சார்பிலையும் நாங்க முன்வைக்கிறோம். அடிப்பவர் எப்படி சிறந்த கணவரா இருக்க முடியும்? அடித்த பின் கண்ணே மணியே என்று கொஞ்சத்தான் முடியுமா? அது மட்டும் இல்லாமல் மனைவியை அடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நபிமொழி பிரத்யேகமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. திருக்குரானுக்கு விளக்கமாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு மற்றும் இது குறித்து அறிவிக்கும் நபிமொழிகள் ஆகியவற்றின் ஒளியில் பார்த்தால் கணவனுக்கு மனைவியை அடிக்கும் உரிமையை இஸ்லாம் வழங்கவில்லை என்ற தீர்க்கமான முடிவுக்கு வர முடியும். ஆகவேதான் வேதம் வழங்கப்பட்ட பெண்களாக இருந்தாலும் அவர்களை அடிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. மாறாக செய்தி அறிந்து கடும் கோபம் கொண்டார்கள், முகம் சிவந்தார்கள். சாதாரண பெண்களை அடிப்பதையே ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாம் மனைவியை அடிப்பதை, முஸ்லீம் மனைவியை அடிப்பதை எப்படி அங்கீகரிக்கும்? இந்த கேள்வியோட இந்த செய்தி நிறைவடையுது. குடும்ப வன்முறையில இந்தியா நம்பர் 1ல இருக்கு. அதுல முஸ்லீம் குடும்பங்கள் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாங்க சந்திக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், கவுன்சிலிங்ஸ், எங்கிட்ட வரக்கூடிய சிக்கல்கள், உதவிகள் கேட்டு வரக்கூடிய பெண்கள் அவ்வளவு பேருடைய வாழ்க்கையிலும் குடும்ப வன்முறைகள். காரணம் கணவன், கணவன் வீட்டார். அவ்வளவு மோசமான விஷயங்கள். மனைவியை பிரிந்து, கணவனை பிரிந்து ஒரு மனைவி காரணம் கேட்கிற போது நகை கொண்டு வரல வீட்டில இருந்து. சரி, ஒரு மாத கால பிரிவுக்கு பிறகு கொண்டு போய் விடுறாங்க. அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ள நீங்க கூட்டிட்டு போயிருங்க, என்னோட அக்கா தங்கச்சியெல்லாம் வந்து அவங்கள சண்டை போடுறாங்க, நான் ரமலான் முடிஞ்ச பிறகு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களை நம்பி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அடிதடி, கெட்ட வார்த்தைகள், அபியூஸ், இதை பற்றி டாபிக் எடுத்தோம்னா ரொம்ப விரிவா போவோம். சுபஹானல்லாஹ், இந்த சமூகத்துல ஆண்களுக்கு அதிகமாக சொல்லித்தர வேண்டியிருக்கு. கண்ணியம் பேணுங்கள் உங்கள் மனைவியரிடத்திலும். அடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த 2 விஷயத்தையும் வலிமையா அந்த நேரத்துல பதிவு பண்றேன். குடும்ப வன்முறைகள் கணவரால் மனைவிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுல. ரசூலுல்லாவுடைய இந்த செய்தி இந்த உலகத்துக்கு போய் சேரும், இந்த நாட்டுக்கு முழுமைக்கும் போய் சேரும்னா, இதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியும்னா, குடும்ப வன்முறைகள் 99% கணவனால் நடக்கக்கூடிய குடும்ப வன்முறைகள் குறையும் இன்ஷா அல்லாஹ். 2வது, ஒரே தடவையில் ஒருவர் முத்தலாக் சொன்னபோது, முத்தலாக் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பேசு பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மனைவியை ஒரே நேரத்தில் முத்தலாக் கூறிய ஒருவரை குறித்து நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னோம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு எழுந்து நின்று இப்படி சொன்னார்கள்: நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் போதே அல்லாஹ்வின் வேதத்துடன் விளையாடப்படுகிறதா என்று கேட்டார்கள். என்ன மாதிரியான கோவம்னு பாருங்க. உங்களுக்கு மத்தியில நான் இருக்கும்போதே அல்லாஹ்வோட வேதத்தோட விளையாட பார்க்குறீங்களா? சமூகத்தில் சிலருடைய விளையாட்டு பொருளாகவும் அலட்சிய மனோபாகமாகவும் மாறிவிட்ட மனவிலக்கை குறித்து அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கோபத்துடன் எழுந்து நின்ற நிகழ்வுதான் இந்த நபி மொழி. சாந்த நபி என்றவர்களுக்கு பெயர். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு கடுங்கோபத்தோட எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னா, ஒரே சமயத்தில் முத்தலாக் சொல்வது என்பது எத்தனை பெரிய குற்றச்செயல் என்பதை இங்க நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சமூகத்தில் சிலருடைய விளையாட்டு பொருளாக அலட்சிய மனோபாவமாக மாறிவிட்ட மனவிலக்கு. எத்தனையோ பெண்கள் அவங்களுடைய வரலாற்றை நேரில் பார்த்த எனக்கு இந்த விடயத்தினுடைய வலி, இந்த வார்த்தையினுடைய வலி ரொம்ப நல்லா புரியும். 4 திருமணம் பண்ணலாம். ஒரு தலாக் கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யலாம். மொத்த கணக்கு 5. கொஞ்ச நாள் கழிச்சு அதுல யாராவது ஒருத்தரை தலாக் கொடுத்துட்டு அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணலாம். மொத்த கணக்கு 6. இப்படியே 60 திருமணங்கள் வரைக்கும் செய்யலாம் என்ற மனநிலையில் பெண்களை விளையாட்டு பொருளாக ஆக்கி எவ்வளவோ ஆண்கள் வாழ்கிற இந்த சமூகத்தில் அவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்ற முறையில் நாங்கள் விட்னஸ் பண்றோம். ரசூல்லா முகம் சிவந்த இந்த தருணத்தை எச்சரிக்கை செய்கிறோம். நாளைக்கு மறுமையில் அவர்களை பார்க்கத்தான் போறோம். நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ரசூல்லாவினுடைய பரிந்துரை உண்டு, அவங்க ஹலாலா நிக்கிற பட்சத்துல. ஆனால் பெண்களை விளையாட்டு பொருளாக்கி வேடிக்கை பார்த்தாங்களே, அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன அப்படிங்கிறது மறுமை நாளில் நிச்சயமாக காட்டப்படும். அதனால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன், நீங்க தைரியமா ஹலாலா நில்லுங்க. என்ன நடந்தாலும் சரி ஹலாலா நில்லுங்க. அல்லாஹ் சொன்னதுக்கு மாறுபட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. மறுமை நாள்ல தி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டேல மிக சிறந்த தீர்ப்பு உண்டு. ரசூல்லா முகம் சிவந்த தருணங்கள் 3. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோஷமடைந்த போது ரசூல்லா வந்து இதுல என்ன கோவப்பட்டாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா நான் படிச்சேன். அதே சமயத்துல அழுதுகிட்டே படிச்சேன். சுவாரஸ்யமாவும் அழுதுகிட்டேவும் படிக்கிறது வந்து எங்கேயாவது சில இடத்துல தான் அபூர்வமா நடக்கும். என்ன நடந்துச்சு?
தனக்கு ஏற்படும் மரியாதை குறைவு, முக்கியத்துவம் இன்மை, அவமானம் முதலியவற்றை எதிர்த்து செயல்பட தூண்டும் தன்மான உணர்ச்சிக்கு தமிழில் ரோஷம் என்பார்கள். தன்னுடைய அருமை மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நினைவு கூர்ந்து பாராட்டுவாங்க எப்போதுமே. அப்படி செய்யும்போது தனக்கு முக்கியத்துவம் இல்லையே அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நினைப்பாங்க நிறைய சமயம். அதுக்காக கோவப்படவும் செய்வாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இப்படி சொல்றாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது நான் ரோஷப்பட்டதைப் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேற எந்த மனைவியின் மீதும் நான் ரோஷப்பட்டதில்லை. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவரை பார்த்ததில்லை. என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் புரிந்து கொள்வதற்கு முன்பே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இறந்துட்டாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து 3 ஆண்டுகள் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மணந்து கொண்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நினைவு கூர்ந்து பாராட்டி பேசி வந்தாங்க. யார? அன்னை கதீஜா அவர்களை பற்றி. அப்ப அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சொன்னேன், உலகில் கதீஜாவை தவிர வேற எந்த பெண்ணும் இல்லாததைப் போல நடந்து கொள்றீங்களே. எப்போதோ மரணமடைந்து விட்ட தாடைகள் சிவந்த ஒரு குறைசி மூதாட்டியை ஏன் எப்போது பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு பதிலாக அவரை விட சிறந்த மனைவியை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானே. அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவர்களைத்தான் காலம் அழித்து விட்டதே என்று கோவப்பட்டு நான் கேட்டேன். புகாரி, முஸ்லிம்ல இருக்கு இந்த செய்தி. இவ்வாறு நான் பேசியவுடன் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபமடைந்தார்கள். பின்னர் கூறினார்கள், அல்லாஹ் மீது ஆணை, அவரை விட சிறந்த மனைவியை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த போது முதலாக என்னை ஈமான் கொண்டவர். மக்களெல்லாம் என்னை பொய்யர் என்று சொன்னபோது நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று என்னை நம்பியவர். மக்களால் எல்லாம் எனக்கு எதுவும் தராமல் என் மீது பொருளாதார தடை விதித்த போது தன்னுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்தவர். எனக்கு அவர் வாயிலாகத்தான் பிள்ளை செல்வம் கிடைத்தது. அவர் இன்னென்ன நற்குணமும் புத்திசாலித்தனமும் கொண்டவராக இருந்தார். ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்தை கழுவி தூய்மைப்படுத்துவதை இந்த தூய்மையான அன்பின் வார்த்தைகள் உணர்த்துது. நான் இந்த புத்தகத்துல இந்த வரிகளை எப்போ படிச்சாலும் எனக்கு இது மனப்பாடம். எப்போ நினைவு கூர்ந்தாலும் அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கும். இருந்தால் இப்படி ஒரு அன்புள்ளமாக இருந்துக்கணும் கணவன் மனைவி 2 பேரும். அப்படிப்பட்ட அன்பை சம்பாதித்து கொண்டவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்ப ரசூலா அதை சொன்ன பிறகு அன்னை ஆயிஷா சொல்றாங்க, உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், இனி அன்னை கதீஜா குறித்து நல்லதை மட்டுமே பேசுவேன். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகின் பெண்களிலேயே அன்றைக்கு சிறந்தவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இன்னைக்கு உலக பெண்களிலேயே சிறந்தவங்க அன்னை கதீஜா அவர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட மனுஷியாக வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய உம்மத்துக்களாக நம்மலாம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய பெருமிதம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூறும் போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், கதீஜாவின் அன்பு என் இரத்த நாளங்களில் கலந்துள்ளது. அப்படியே அண்டர்லைன் போட்டு, இன்ட்டு போட்டு, ஸ்டார் போட்டு, வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிற இந்த செய்தியை நான் அந்த வார்த்தைகளை தடவி பார்த்துக் கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அன்னை கதீஜாவின் அன்பு என் இரத்த நாளங்களில் கலந்துள்ளது என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இந்த அன்புதான் எத்தனை பரிசுத்தமானது, எவ்வளவு தெய்வீகமானது, எவ்வளவு அழகானது. இதை விட உலகத்துல ஒரு அழகான படிப்பினையை காட்ட முடியுமா? சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் மக்கா வெற்றி கொண்ட பிறகு வெற்றி கொடியை எங்கே நடுவது என்று கேட்டபோது கதீஜாவின் மண்ணறைக்கு பக்கத்தில் எனக்கு கூடாரம் அமையுங்கள், வெற்றி கொடியை அங்கே நடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஏன்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் கவலைகளில் கதீஜா பங்கு கொண்டதை போல என் மகிழ்ச்சியிலும் அவர் பங்கு கொள்ளட்டும். உயிரோட இல்ல, கூட இல்ல, ஆனால் என்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளட்டும் அப்படின்னு நினைவு கூர்ந்து மனைவி இறந்த பிறகும் கூட அவங்களையே யோசிச்சு அவங்கள பத்தியே சிந்திச்சு அவர் மறைந்து 14 வருஷம் கழிச்சும் கூட அதே பாசத்தையும் அன்பையும் வச்சிருக்காங்கன்னா, எத்தனையோ உலகத்துல அன்பையும் பாசத்தையும் கணவன் மனைவி நேசத்தையும் படிச்சிருப்போம். இப்படிப்பட்ட உறுதியை உலகத்துல எங்கேயும் படிச்சிருக்க முடியாது. நான் படிக்கல. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணிச்ச பிறகு ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, இறைத்தூதர் அவர்களே, உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, நீங்க இன்னொரு திருமணம் செய்யக்கூடாதா என்று கேட்டபோது நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கண்களில் கண்ணீர்,
தலை கவிழ்ந்து இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடம் கூறினார்கள், கதீஜாவை போல யார் இருக்கிறார்கள்? அவரை போல் யாரும் இல்லையே. இந்த கேள்வியும் அந்த கேள்விக்குறியும் எத்தனை பெரிய வழி, எத்தனை பெரிய வழி. உண்மையாகவே எழுத்துக்கள் வலிமையானவை அப்படின்னு இது போன்ற சில தருணங்கள்ல உணர முடியும். ஒவ்வொரு கணவனுக்கும் இந்த பகுதியில ஏகப்பட்ட படிப்பினைகள் இருக்கு. அவர்களெல்லாம் உளப்பூர்வமாக இதையெல்லாம் கேட்கணும், படிக்கணும், தன்னுடைய மனைவியை நேசிக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கிறேன். 4வது முகம் சிவந்த தருணம், பரவும் தீமையை தடுக்காமல் இருக்கும்போது அன்னையர்களில் ஒருவர் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அவங்கள சந்திக்கிறதுக்காக ஒரு பெண்மணி வர்றாங்க. அப்ப ரசூல்லா வர்றாங்க. சரியான கோவத்துல வர்றாங்க. அப்ப கேட்குறாங்க, இறை நம்பிக்கையாளர்களின் தாயே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தில் இருந்தார்கள்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க? ஏன் கோவமா இருந்தாங்க? அப்படின்னு கேட்கும்போது, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, தீமைகள் பூமியில் பரவும்போது அதை தடுக்காவிட்டால் அல்லாஹ் அவனுடைய வேதனையை பூமியில் இறக்குவான் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்போது நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, பூமியில் நல்லவர்கள் இருந்தாலுமா அல்லாஹ் பூமியில வேதனையை இறக்குவான்? அதுக்கு ரசூலா பதில் சொன்னாங்களாம், ஆம், பூமியில நல்லவர்கள் இருந்தாலும் சரி, எல்லோரும் அழியும் போது கூடவே நல்லோரும் அழிந்து விடுவார்கள். பின்னர் அவரவருடைய எண்ணத்தின் அடிப்படையிலும் செயல்களின் அடிப்படையிலும் எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். தீமைகள் புயலாய் வீசுகிற போது அதை தடுக்காமல் நம்ம விட்டுட்டோம்னா அல்லாஹ்வினுடைய தண்டனை இறங்கும். அது தீயவர்களை மட்டும் தாக்காது, எனக்கு என்னன்னு யாரெல்லாம் சும்மா இருந்தாங்களோ அவங்களையும் சேர்த்துதான் அழிக்கும். அல்லாஹ்வின் வேதனை வரும்போது இவர் நல்லவரா இவர் கெட்டவரான்னு பட்டியல் போட்டு பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லோரையும் ஒன்று போலத்தான் அது வந்தடையும். தீமைகளை கண்டால் குறைந்தபட்சம் அது குறித்த அதிருப்தியாவது நம்ம முகத்துல காட்ட வேணாமா? நமக்கே வம்பு அப்படின்னு ஒதுங்கி செல்லக்கூடிய மனிதர்களை இன்னைக்கு நிறைய மேக்சிமம் மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. நமக்கேப்பா வம்பு, நம்ம தலையிட்டா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சீர்திருத்தம் செய்வதற்கும், தீமைகளுக்கு எதிராக எச்சரிப்பதற்கும், எதிர்த்து போராடுவதற்கும், நன்மைகளை எடுத்துச் சொல்வதற்கும் யாரோ 10 பேர் இருக்காங்க. அது அவங்களோட வேலை, அவங்க பார்த்துக்குவாங்கன்ற மனநிலை இன்னைக்கு உலகத்துல அதிகரிச்சிருச்சு. ஒரு சிலர் வாழும் வீட்டுல நடக்கிற பிரச்சனையவே கண்டுக்கிறது இல்ல. வசிக்கும் தெருவில் நடக்கும் தவறுகளையும் கண்டுக்கிறது இல்ல. எனில் நாட்டில் நடக்கும் தவறுகளை எப்படி கண்டுகொள்வார்கள்? இவங்கெல்லாம் யாரு? என்ன கேட்டகரி பீப்புள்னா, வாழ்க்கைங்கிறது சாப்பிடுறது, தூங்குறது, சந்தோஷமா இன்பங்களை அனுபவிக்கிறது, பிறகு மரணிச்சு மண்ணோடு மண்ணாக போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான், என்ன நடந்தா நமக்கு என்ன, நம்ம என்ன செய்ய முடியும்ன்ற நினைப்புல வாழ்றாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்களை நினைச்சுதான் ரசூல்லா கோவப்பட்டு முகம் சிவந்தாங்க. நல்லவரா இருக்கிறது அப்படிங்கிறது வேற, சீர்திருத்த பணி செய்யறதுங்கிறது வேற. நான் எந்த தப்பும் செய்யல, என் அளவில் நான் நல்லவரா இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது வேற. நல்லவராக இருக்கிறேன், தீமைகள் நடக்கிற போது அதை சீர்திருத்த பணியாக நான் முன்னெடுக்கிறேன் அப்படின்னு ஈடுபடுறதுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. நல்லவரா இருக்கிறது நல்ல காரியம்தான். ஆனால் அதுல ஒரு வகையான பகட்டும் பலவீனமும் உள்ளடங்கி இருக்கும். சமூக அவலங்களை பார்த்து கண்டுக்காம அலட்சியமா இருக்கிறது ஒரு வகை பலவீனம். நான் நல்லவன் என்று காட்டுவதற்கு சமூகத்தை விட்டு ஒதுங்கி இருப்பது ஒரு வகை பகட்டு. சீர்திருத்தம் என்று சொல்லி எதிலாவது ஈடுபட்டால் மக்களுடைய ஏச்சு பேச்சுக்களை எதிர்கொள்ள வேண்டி வருமே, நமக்கே வம்புன்னு கண்மூடி இருப்பதும் ஒரு வகை பலவீனம்தான். பொதுவாக மக்கள் நல்லவர்களை தான் விரும்புவாங்க, சீர்திருத்தவாதிகளை வெறுப்பார்கள். இதுக்கு ஆகச்சிறந்த எக்ஸாம்பிள் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே இங்க ஆசிரியர் எடுத்து வைக்கிறார். அவருக்கு வாய்மையாளர்னு பேரு. ஏக இறைவன் ஒருவனேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய சமூகத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவரை திட்டினவங்க கிடையாது, அவர் எதுவும் கோச்சுக்கிட்டவங்க கிடையாது, எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். அல் அமீன், வாய்மையாளர் அப்படின்னு பேர் சூட்டி அவருக்கு மகிழ்ந்தாங்க. ஆனா இறைத்தூதராக அனுப்பப்பட்ட பின்னர் பொய்யர், சூனியக்காரர், பைத்தியக்காரர்னு ஏகப்பட்ட பேர் வச்சாங்க. என்ன காரணம்? அவர் சீர்திருத்த பணிகளை செய்தார். உலகத்துல இருக்க சமூகத்துல இருந்த எல்லா விதமான கேடுகளையும் தடுத்து நிறுத்தி, தீமையை தடுத்து நன்மையை விதைத்தார்கள். நன்மையை விதைத்து தீமையை தடுத்தார்கள். அதனால சீர்திருத்த பணி செஞ்சதுனால அவருக்கு அவ்வளவு விமர்சனங்கள், அவ்வளவு மோசமான பட்டங்கள். நல்லவராக ஒருவர் இருக்கிற போது இந்த சமுதாயம் கொண்டாடுதவர். ஆனா சீர்திருத்த பணி செய்ய வரும்போது முடியாது, அவரை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு கல்லடி, சொல்லடி எல்லாம் நடக்கதான் செய்யுது. 1000 நல்லவர்களை விட ஒரு சீர்திருத்தவாதியைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அரபியில் ஒரு முதுமொழி உண்டு. ஏனெனில் ஒரு சீர்திருத்தவாதி மூலம் ஒரு சமூகத்தையே அல்லாஹ் பாதுகாக்கிறான், அது பொதுநலம். அதே வேளை ஒரு நல்லவர் தன்னை மட்டுமே பாதுகாத்துக் கொள்கிறார், அது சுயநலம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அத்தியாயம் 11 வசனம் 117, மேலும் உன் இறைவன் எந்த ஊரையும் அவ்வூர் மக்கள் சீர்திருத்தம் புரிவோராய் இருக்கும் நிலையில் நியாயமின்றி அழித்து விடுவதில்லை.
பல ஊர்கள் எல்லாம் அழிச்சிருக்கிறான். அந்த மக்களுடைய மோசமான நடவடிக்கையினால, அந்த மக்களுடைய கெட்ட தன்மையினால அந்த ஊரே அழிச்சிருக்கான். ஆனால் சீர்திருத்தம் புரிவோராய் அந்த ஊர் மக்கள் இருக்கும்போது நியாயமின்றி அந்த ஊரை நான் அழித்து விடுவதில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். ஊர்வாசிகள் நல்லவர்களாக இருந்தால் நல்லா சொல்லல, ஊர்வாசிகள் சீர்திருத்தம் செய்பவர்களாக இருந்தால் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஊர்ல தப்பு நடக்கதான் செய்யும். அந்த தப்பை பார்த்து கடந்து போகாம அந்த ஊர் மக்கள் சீர்திருத்தம் செய்பவர்களாக இருக்கணும். அப்படின்னா சுபஹானல்லாஹ், மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பதற்காக முகமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் சிவக்கவில்லை, மாறாக தீமைகளை கண்டும் காணாதது போல் இருக்கிறார்களே என்பதற்கு தான் கோபமுற்றார்கள். நல்லவராக இருந்தது போதும், சீர்திருத்தம் செய்பவராக மாறுங்கள் என்று இந்த கட்டுரை நிறைவடையுது. கேட்கிற எல்லோரும் சமூகத்தினுடைய தீமைகளுக்கு எதிராக சீர்திருத்தம் பண்ணுங்க. வரதட்சணை தலைவிரிச்சு ஆடுது. நகை போட்டு கட்டுற கல்யாணம் தான் எல்லா வீட்லையும் நடக்குது. மகற்படி நடக்கிற திருமணங்களை சீர்திருத்த பணியாக செய்யுங்கள். குடும்ப வன்முறை இந்தியா நம்பர் 1. குடும்ப வன்முறைகளுக்கு எதிராக சீர்திருத்த பணிகளை செய்யுங்கள். பாலியல் வன்கொடுமை இந்தியா நம்பர் 1. பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக சீர்திருத்த பணிகளை செய்யுங்கள். பெண்கள் கண்ணியமற்று நடத்தப்படுகிறார்கள், அதற்கு எதிராக சீர்திருத்த பணிகளை செய்யுங்கள். ஒவ்வொரு விஷயமும் நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய உம்மத்துக்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மோசமானதாக பரவிக்கொண்டே இருக்கிறது. சீர்திருத்த பணிகளை தொடங்குங்கள். 5வது முகம் சிவந்த தருணம், வேதத்தை செயல்படுத்தாமல் வெறுமனே ஓதுவது பற்றி. ரொம்ப அருமையான டாபிக். இதெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் துணிச்சல் வேணும், எழுதுறதுக்கும் துணிச்சல் வேணும். த சேம் வேவ் லெங்த் அப்படின்னு நான் பார்த்த ஆசிரியருடைய எழுத்துக்கள். வேதத்தை செயல்படுத்தாமல் வெறுமனை ஓதுவது குறித்து அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. மறைந்து போவதற்கு முன்னால் என்னிடமிருந்து கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். தோழர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கல்வி எப்படி மறையும்? நம்மிடம்தான் அல்லாஹ்வின் வேதம் உள்ளதே, நாம் அதை ஓதுகிறோம், நமது குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கிறோம், அவர்களின் குழந்தைகளுக்கு அதை ஓதி கொடுப்பார்களே. அதை கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமுற்றார்கள், முகம் சிவந்து கோபப்பட்டாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய வேதங்களான தௌராத்தையும் இஞ்சிலையும் ஓதத்தானே செய்தார்கள். அவ்விரண்டு வேதங்களும் அவர்களுக்கு எப்பயினும் தரவில்லையே. கல்வி மறைந்துவிடும் என்பதன் பொருள் அதை செயல்படுத்தாமல் இருப்பதுதான். குரானை நம்ம எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக ஓதுறோம்? உலகத்துல எத்தனை ஆராய்ச்சி குரான் சம்பந்தமா நடக்குது? எல்லாருக்கும் நேர்வழி கிடைச்சிருதா? இல்லை என்று ஆசிரியர் பதில் சொல்றார். காரணம் நோக்கம் தவறு, அவ்வளவுதான். முதலாவது என்ன நோக்கம் இருக்கணும்? முதலாவது நோக்கம் நேர்வழி கிடைக்கணும், அதனால குரானை படிக்கணும். நேர்வழி கிடைக்கிறது சைத்தானுக்கு பிடிக்காது. எனவேதான் குரான் ஓதும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டியடிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரான் படிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா குரான் படிச்சா நேர்வழி கிடைச்சிரும், அது சைத்தானுக்கு பிடிக்காது. நீங்கள் திருக்குரானை ஓத தொடங்குகிற போது சபிக்கப்பட்ட சைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள்னு குரான்லயே அல்லாஹ் சொல்றான். அத்தியாயம் 16 வசனம் 98. எதற்காக இங்க பெரும்பாலும் குரான் ஓதப்படுது? விவாதம் புரிய, ஆதாரம் தேட, எதிரியினுடைய வாயை அடைக்க, ஓதி முடிக்கணும்ல அதுக்காக, அல்லது வழங்கப்பட்டிருக்கும் மாதாந்திர சிலபஸ்ல பாடத்திட்டத்தை முடிக்கிறதுக்கு. இதுக்காகவெல்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் குரான் ஓதப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிலர் எப்படி குரான் ஓதுறாங்க தெரியுமா? தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்காந்துட்டு அது ஒரு பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், இங்கிட்ட ஒரு பாட்டு குரான் படிச்சுட்டு இருக்கிறது. குடும்ப சண்டைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும், இங்கிட்ட ஒரு பக்கம் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் கையில போன், இன்னொரு பக்கம் குரான் அப்படின்னு ஓதிக்கிட்டு இருக்கிறது. இங்கிருந்து தாக்கம் வரும். ஆசிரியர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். திருக்குரானை 3 வகையா படிக்கலாம். 1, அல்லாஹ்வுக்கு முன்னாடி உட்கார்ந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அல்லாஹ் அதனை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட. 2, அல்லாஹ் எனக்கு வாசித்து காட்டுகிறான், இது உன்னதமான நிலை, சுப்ஹானல்லாஹ். 3, ஒவ்வொரு வசனமும் என்னை அழைத்து பேசுகிறது என்ற சிந்தனையோட. முக்கியமான ஒரு விஷயமாக இங்க சொல்லப்படுறது என்னன்னா, செயல்படுத்தும் எண்ணத்தோட அந்த வேதத்தை ஓத வேண்டும். வெறுமனே ஓதினாலும் அதற்குரிய கூலி நிச்சயம் கிடைக்கும் தான். வெறுமனே ஓதினா கூட அதுக்குரிய கூலி நிச்சயம் கிடைக்கும். ஆனா வெறுமனே ஓதி பக்கங்களை திருப்புவதற்காக குரானை இறைவன் இறக்கல. அவ்வாறெனில் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை மட்டும் கொடுத்துட்டு எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இத்தனை முறை படிங்க அல்லது இத்தனை முறை ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். 114 அத்தியாயங்கள் எதற்கு? 6666 வசனங்கள் எதற்கு? இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்கள் குரானுடைய 10 வசனங்களை ஓதுவோம், ஓதி முடிச்சுட்டு செயல்படுத்துவோம், எங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவோம், அதற்கு பிறகுதான் அடுத்த 10 வசனங்களுக்கு போவோம். இப்படி 10 வசனங்களா படிச்சோம் அப்படின்னு
சுபஹானல்லாஹ். ரசூலா கூட இருந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு பிராக்டிஸ் பண்றோம்னு நினைக்கிறீங்களா? நான் என்னை கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல. 10 வசனத்த படிக்கிறேன். அந்த 10 வசனத்துல அப்ளிகபிளா இருக்கிற இந்த விஷயங்கள எத சேர்த்துக்கணும்? எது ஹலால்? எது ஹராம்? எத அல்லாஹ் தடுத்திருக்கிறான்? எத அச்சமூட்டி எச்சரிக்கை செய்றான்? அது செய்யாம விட்டுர்றோமா? எதுல நன்மாராயம் சொல்றான்? அதுக்கு ஆசைப்பட்டு ஹலாலான்னு வேலை செய்றோமா? 10, 10 வசனமாக கடைபிடித்தார்கள். இன்றைக்கு நாம உறுதிமொழி எடுப்போம். யா அல்லாஹ் நானும் 10, 10 வசனமா ஓதுறேன். அதை என் லைஃப்ல கடைபிடிக்கிறேன். யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்போம். அல்லாஹ் தருவான். 10, 10 வசனங்களாக படித்து, ஓதி, அதை செயல்படுத்திட்டு பிறகுதான் அடுத்த 10 வசனத்துக்கு போறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு நிக்கிறோம் தொழுகையில. 30 நாள்ல 30 ஜுஸு முடிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். காதால் கேட்கிற நன்மை நிச்சயம் கிடைக்கும். ஆனால் முழு நன்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ரசூலுல்லாவோட மறுமையில் இருக்கும் பாக்கியம், உயர்ந்த பதவி, உயர்ந்த நண்பர்களோடு இருப்பது எல்லாம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி 10, 10 வசனங்களாக படித்து ஓதி அதனுடைய பொருள் தெரிந்து அதை வாழ்க்கையில கடைபிடித்தால் தான் அது கிடைக்கும். முன்பு ஞானம் வழங்கப்பட்ட மக்களிடம் இது ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் முகம் குப்புற சஜிதாவில் வீழ்கிறார்கள். மேலும் தூய்மையானவன் எங்கள் இறைவன், அவனுடைய வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற வேண்டி இருந்தது என்று கூறுகிறார்கள். அழுத வண்ணம் முகம் குப்புற விழுகின்றார்கள். இந்த வசனம் பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த வசனங்களை ஓதினால் உடனே நீங்கள் சுஜூது செய்ய வேண்டாம், கொஞ்சம் அழுங்கள், பின்னர் சுஜூதுக்கு செல்லுங்கள். காரணம், இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும் அழுகையை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக. எப்படி பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. யா அல்லாஹ், இந்த வசனத்தை படிக்கிற போது எங்களுக்கு அழுகிற நசீபை கொடு. இந்த குர்ஆனை செயல்படுத்தாம விட்டுருக்கமே அப்படின்னு அழுகிற நசீபை கொடு. நீ கொடுத்த கட்டளைகளை முழுவதுமாக பின்பற்றாமல் வாழ்கிறோமே என்று நினைத்து அழுகிற நசீபை கொடு. சுப்ஹானல்லாஹ். ரசூலா கூட வாழ்ந்தவங்க எல்லாம் எப்படியெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாங்க, குர்ஆனை எப்படியெல்லாம் வாழ்ந்து காமிச்சாங்க. அதுல ஒரு துளியாவது நம்ம செஞ்சு பார்க்குறோமா அப்படிங்கிறத நினைக்கும் போது குற்ற உணர்ச்சியா இருக்குது. ஆனா அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கிறோம், யா அல்லாஹ் அந்த அழகான பாக்கியத்தை எங்களுக்கும் கொடுப்பாயாக. ஆமீன். குர்ஆனுடைய வசனங்களை சிந்தித்து ஓதுங்கள். முதல்ல அல்லாஹ்க்கு முன்னாடி இருந்து படிக்கிறோம். அல்லாஹ் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சு படிக்கிறது. 2வது செயல்படுத்தி படிக்கிறது. 3வது சிந்தித்து ஓதுங்கள். சிந்திச்சு படிக்கிறது. எனக்கு அரபி மொழி தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு குர்ஆன். அப்போ சிந்திச்சு அதை பொருள் புரிஞ்சு படிக்கிறது. அப்படி சிந்திச்சு படிக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த குர்ஆன் இறையச்சத்தை பேசுதே, நான் எப்போது இறையச்சம் உடையவனாக மாறப்போகிறேன் என்று குர்ஆன் ஓதும் போது யோசித்தது உண்டா? இந்த குர்ஆன் தவக்கல் பற்றி, அல்லாஹ்வை சார்ந்திருப்பது பற்றி பேசுதே, நான் எப்போது தவக்கல் உடையவனாக மாறப்போகிறேன் என்று குர்ஆன் ஓதும் போது யோசித்ததுண்டா? இந்த குர்ஆன் உண்மையை பற்றி பேசுதே, நான் எப்போது உண்மையை மட்டுமே பேசுபவனாக மாறப்போகிறேன் என்று குர்ஆன் ஓதும் போது யோசித்ததுண்டா? இந்த குர்ஆன் பொறுமையை பற்றி பேசுகிறதே, நான் எப்போது பொறுமையாளனாக மாறப்போகிறேன் என்று குர்ஆன் ஓதும் போது யோசித்ததுண்டா? இந்த குர்ஆன் தௌபாவை பற்றி பேசுகின்றதே, நான் எப்போது தௌபா கேட்கப் போகிறேன், மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்று குர்ஆன் ஓதும் போது யோசித்ததுண்டா? இந்த குர்ஆன் நாவை பேணுவது குறித்து பேசுகின்றதே, நான் எப்போது என் நாவை பேணப் போகிறேன் என்று குர்ஆன் ஓதும் போது யோசித்ததுண்டா? இந்த குர்ஆன் மரணத்தை பற்றி பேசுகின்றதே, மண்ணறையை குறித்து பேசுகின்றதே, சுவனத்தை பற்றி பேசுகின்றதே, இவற்றுக்காக என்னை நான் தயார் செய்துள்ளேனா என்று குர்ஆன் ஓதும் போது யோசித்ததுண்டா? இந்த குர்ஆன் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை பற்றியெல்லாம் பேசுகின்றதே, நான் எப்போது அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செய்ய போகிறேன், அல்லாஹ் விரும்புவதை விரும்பப் போகின்றேன். இந்த குர்ஆன் அல்லாஹ் வெறுப்பன பற்றி பேசுகின்றதே, நான் எப்போது அல்லாஹ் வெறுத்தவற்றை வெறுக்கப் போகிறேன் என்று குர்ஆன் ஓதும் போது யோசித்ததுண்டா? என்னை குறித்து பிறருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று இந்த குர்ஆன் சொல்லுகின்றதே, நான் எப்போதாவது எடுத்துச் சொல்லி இருக்கின்றேனா என்று குர்ஆன் ஓதுகிற போது யோசித்ததுண்டா? நமது நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆனிடம் கேட்பதில்லை. நமது வியாபாரம் எப்படி அமைய வேண்டும் என்று நாம் அல் குர்ஆனிடம் விசாரிப்பதில்லை. என் நட்பு யாருடன் இருக்க வேண்டும், நான் விட்டுவிட வேண்டிய கெட்ட குணங்கள் என்னென்ன, நான் கடைபிடிக்க வேண்டிய நல்ல குணங்கள் என்னென்ன, எதில் என்னுடைய வெற்றி இருக்கிறது, எதில் என்னுடைய தோல்வி இருக்கின்றது என்று அல் குர்ஆனை நாம் கேட்க மறந்துவிட்டோம். இந்த ரீதியில் நம்மை நாமே கேள்விகள் கேட்டு குர்ஆனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தும் போது மட்டுமே குர்ஆனால் நாம் பயன் பெற முடியும். அல் குர்ஆனின் ஆயத்துக்களை எல்லாம் தாயத்துக்களாக மாற்றி பூதங்களை விரட்டுவதற்காக கழுத்தில் தொங்கவிட்டு கொண்டால் மட்டும் மாற்றம் வந்துவிடாது, ஏமாற்றம் தான் மிஞ்சும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் சிவந்து போனதற்கான காரணம் இதுதான். எந்த நோக்கத்திற்காக குர்ஆன் இறக்கப்பட்டதோ அதை ஓரம் கட்டிவிட்டு வேறு நோக்கங்களுக்காக இந்த வேதத்தை பயன்படுத்தி விடுவார்களோ
என்ற அச்சத்தால் எழுந்த கோபம் அது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆனை ஓதும் போது அழுங்கள். அழுகை வரவில்லை என்றால் அழுவதை போன்று பாவனையாவது செய்யுங்கள். எப்படி அழுவது? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், குர்ஆன் ஓதும் போது கவலைப்படுங்கள். எப்படி கவலைப்படுவது? அல்லாஹ்வின் எத்தனை எத்தனை கட்டளைகளுக்கு நான் மாறு செய்துள்ளேன் என்று எண்ணிப்பார். செய்யாத நன்மைகள் எத்தனை எத்தனை என்று நினைத்து பாருங்கள். அப்போது அழுகை வரும். அப்போதும் அழுகை வரவில்லையா? அழுகை வரவில்லையே, என் இதயம் இப்படி கல்லாகி விட்டதே என்று நினைத்தாவது அழுங்கள். அழுகை வரும். இந்த கண்ணீரை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இறைவன் மிகப்பெரியவன். உங்க கண்ணில் கண்ணீர் தண்ணியே வரல அப்படின்னா அனாதைகளுடைய தலையை தடவி கொடுங்கள், உங்க மனசு இழகும் அப்படின்றது. என்னை அகத்தாய்வு செய்து பார்க்கிற போது குர்ஆன் படிப்பதற்கு முன்பாக, ரசூலுல்லாஹ்வினுடைய தியாக வாழ்க்கை தெரியறதுக்கு முன்பாக என்னுடைய இதயம் கல்லாகத்தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா இப்போல்லாம் மனசு எவ்வளவு இழகி போயிருக்கு. ஒருத்தரோட கவலையை கேட்கிற போது, பசித்தோருக்கு உணவில்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்ணில் கண்ணீர் தண்ணி வருது. சமைச்சு கொடுத்த சாப்பாடு பத்தாம போயிருச்சுன்னு சொல்லும்போது கண்ணில் கண்ணீர் தண்ணி வருது. சமைச்சு கொடுத்த சாப்பாடு கெட்டு போயிருச்சுன்னு சொல்லும்போது கண்ணில் கண்ணீர் தண்ணி வருது. இறைவன் மிகப்பெரியவன். கல்லாக கிடந்த இதயத்தை கருணையால் மாற்றி இழக வைத்தது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. அல்லாஹ்வை நினைத்து, குர்ஆனை நினைத்து, குர்ஆன் வசனங்களை படிக்கிற போது அதனுடைய பொருள் தெரிஞ்சு கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய பொக்கிஷமான, கையில கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? நீங்க எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத நிம்மதி, ஆறுதல், மன அமைதி, அல்லாஹ்வோட நெருக்கம், ரசூலுல்லாஹ்வின் பரிந்துரை. சுப்ஹானல்லாஹ். அந்த பாக்கியத்தை கேட்டு கையேந்திரம். அந்த நேரத்துல, இந்த ரமலான் பொழுதுல, இந்த தஹஜ்ஜுத் நேரத்துல கையேந்திரம். யா அல்லாஹ், குர்ஆனை பொருள் தெரிந்து படித்து, நீயே கற்றுத்தருகிறாய் என்ற நினைப்போடு படித்து, அதை பொருள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி, கண்ணீரோடு அழுது இந்த வசனங்களை அணுகக்கூடிய பாக்கியத்தை, எங்கள் உள்ளத்தை இழகக்கூடிய பாக்கியத்தை, ரசூலுல்லாஹ்வின் பரிந்துரை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை, உன்னுடைய நெருக்கம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வழங்குவாயாக. ஆமீன். அல்லாஹ்விடம் நம்மை குறித்து புகார் கூறுவதாக அருள்மறையில் ஒரு வசனம் இருக்கிறது. அது ஒன்றே போதும் இறைவன் முன் நாம் குற்றவாளிகளாக நிற்பதற்கு. அது போன்ற நிலை வராமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். மேலும் இறைத்தூதர் கூறுவார், அத்தியாயம் 25 வசனம் 30, அதுதான் அந்த வசனம். இறைத்தூதர் கூறுவார், என் இறைவா, என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த குர்ஆனை நகைப்புக்குரியதாக்கி கொண்டிருந்தார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு நீதான். அவங்கள நேரில் சந்திக்கும் போது புன்னகையோடு எங்களை வரவேற்று என்னுடைய உம்மத் என்று சந்தோஷப்பட்டு சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தான். இந்த நசீபை எங்களுக்கு தான் யா அல்லாஹ். இறைவன் மிகப்பெரியவன். அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். ரசூலுல்லாஹ் முகம் சிவந்து கோவப்பட்டாங்க அப்படின்னு கேள்விப்படக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில தடுத்துக்கணும். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக்கிறணும். இது மாதிரி நடந்தா கோவம் வரும். அவங்களுக்கு எப்படி கோவம் வந்துச்சோ, முகம் சிவந்தாங்களோ, இது மாதிரி நடக்கும்போது நமக்கும் முகம் சிவக்கணும்ல. அப்பதான் நம்ம ரசூலின் உம்மத். நாம் படிப்பினைகளை பெறுவோம், ரசூலின் நெருக்கத்தை பெறுவோம், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவோம், மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவோம் இன்ஷா அல்லாஹ். நாளை என்னை வளர்த்த புத்தகம் சீரீஸ்ல இன்னொரு புத்தகத்தோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.